என் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம தமிழ் இலக்கிய நூல்கள்ல ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒன்றான மணிமேகலையின் கதையை பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். கோவலனுக்கும் மாதவிக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு மணிமேகலை அப்படின்னு பேர் வைக்கிறாரு கோவலன். கோவலன் தனது மகளுக்கு மணிமேகலை அப்படின்னு பேர் வைக்க ஒரு கதை இருக்கு. கோவலனும் அவரது முன்னோர்களும் கடல் பகுதி ஓரமா வணிகம் செஞ்சு வாழ்ந்து வந்தவங்க. கடல் பகுதி அப்படிங்கறதால கடல் வழியா பல பயணங்கள் மேற்கொண்டிருக்காங்க. அப்படி ஒரு நாள் கோவலனோட முன்னோர்கள்ல ஒருத்தர் கடல் பயணம் செல்லும் போது அவங்களோட கப்பல் ஒரு கடல் புயல்ல மாட்டிக்குது. அப்போ அதுல பயணிச்சவருக்கு சாக போறோம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுது. யாருமே எதிர்பார்க்காத அந்த நேரத்துல அவங்கள ஒரு தெய்வம் வந்து காப்பாத்துது. அந்த தெய்வத்தோட பேர் தான் மணிமேகலா தெய்வம். காப்பாற்றப்பட்ட நபர் தன் குடும்பத்தினர்கிட்ட நடந்த விஷயத்த பத்தியும் அந்த தெய்வத்தை பத்தியும் சொல்றாரு. அதுக்கப்புறம் குடும்பத்து நபர்கள் அந்த தெய்வத்தை தன் தலைமுறையா சொல்லி வளர்த்துறாங்க. இப்படிதான் கோவலனுக்கும் அந்த தெய்வத்தை பத்தி தெரியும். மணிபல்லவத்தீவுல இருக்கிற மணிமேகலா தெய்வத்தின் நினைவாக தான் தன்னோட மகளுக்கு மணிமேகலை அப்படின்னு பேர் வச்சாரு. அதுக்கப்புறம் மாதவியை விட்டு பிரிஞ்சு மதுரைக்கு கண்ணகியோட போன கோவலன் இறந்த தகவல் மாதவிக்கு தெரிய வருது. அதனால மாதவி துறவரம் போயிடுறாங்க. ஆனா அப்பவும் மாதவி மணிமேகலைக்கு நிறைய கலைகளை சொல்லி கொடுத்து நல்லபடியா வளர்த்துறாங்க. என்னதான் நிறைய கலைகளை கற்றிருந்தாலும் மணிமேகலைக்கு தானும் ஒரு துறவியாகணும்னு தான் விருப்பம். மணிமேகலைக்கு ஒரு தோழியும் இருக்காங்க. அவங்க பேரு சுதமதி. இந்த 2 பேரும் துறவரம் போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனாலும் துறவரத்துல நிலைச்சு நிற்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் 2 பேருக்குமே இருக்கு. அப்படியே ஒரு நாள் இவங்க 2 பேரும் ஒரு பூந்தோட்டத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிற பூக்கள் எல்லாம் ரொம்ப அழகா பூத்திருக்கு. இவங்க 2 பேரும் அந்த பூக்களை பறிச்சிட்டு இருக்கும்போது அங்க தோட்டத்துக்கு நடுவுல ஒரு மணிமண்டபம் இருக்கிறத பாக்குறாங்க. ஆசையோட அந்த மணிமண்டபத்துக்குள்ள மணிமேகலை போறாங்க. சுதமதி வெளியவே நின்னுடுறாங்க. அப்போ அந்த தோட்ட காவலர்கள் இவங்க 2 பேரையும் பாத்துடுறாங்க. இந்த விஷயத்த உடனே அவங்க நாட்டு அரசரான உதயகுமாரன் கிட்ட போய் சொல்றாங்க. அதுலயும் மணிமேகலையின் அழக அந்த காவலர்கள் வர்ணிச்ச விதத்தை கேட்டு உதயகுமாரனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அந்த பொண்ணை பார்த்தே ஆகணும்னு கிளம்பி அந்த பூந்தோட்டத்துக்கு வராரு. அப்போ மணிமண்டபத்துக்கு வெளியே இருக்கிற சுதமதி உதயகுமாரனை தடுத்து நிறுத்துறாங்க. நாங்க 2 பேரும் துறவிகள், அதனால உள்ள இருக்கிற மணிமேகலைய நீங்க பார்த்தா கூட உங்க மேல காதல் வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி உள்ள விடாம தடுக்கிறாங்க. ஆனா உதயகுமாரன் இதையெல்லாம் கேட்கவே இல்லை. எப்படியாவது மணிமேகலைய பார்த்தே தீரணும்னு அந்த மணிமண்டபத்துக்குள்ள போய் மணிமேகலையும் பாக்குறாங்க. மணிமேகலை அவ்வளவு அழகா இருக்காங்க. அவங்க அழகா பார்த்த அந்த உதயகுமாரன் மணிமேகலையிடம் தன் காதலையும் தெரிவிக்கிறாரு. இதை கேட்ட மணிமேகலை உதயகுமாரனோட காதலை தவிர்த்து தான் துறவரம் போறதுல உறுதியா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமும் கூட உதயகுமாரன் அவங்கள தொடர்ந்து போறதை நிறுத்தவே இல்லை. என்னதான் காதலை ஏற்கலனாலும் மணிமேகலைக்கு அந்த உதயகுமாரனை பார்த்தா இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரியும் தோணுது. ஆனா என்னன்னு புரியல அப்படின்னு மணிமேகலை சுதமதி கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே 2 பேரும் திடீர்னு மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. அவங்கள மயக்கமடைய செஞ்சது வேற யாரும் இல்ல, மணிபல்லவத்தீவுல இருக்கிற மணிமேகலா தெய்வம் தான். இந்த மணிமேகலா தெய்வம் மயக்கமடைஞ்ச மணிமேகலையை மட்டும் மணிபல்லவத்தீவுல கொண்டு போய் விட்டுடுது. மணிமேகலை மயக்கமா இருக்கும் போதே மணிமேகலா தெய்வம் ஒரு சில வேலைகளை செய்யுது. மயக்கமடைந்த சுதமதி கிட்ட போய் மணிமேகலை பத்திரமா தான் இருக்கா, அவளை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு அவங்க அம்மா கிட்டயும் அவங்க பாட்டி கிட்டயும் போய் சொல்லுது. அதுக்கப்புறமா உதயகுமாரன் கிட்ட போய் மணிமேகலைய மறந்துட சொல்லுது. அவ இந்த பிறவியில துறவியா தான் போகணும், அதை மாத்த முயற்சி செய்ய வேண்டாம் அப்படின்னு அறிவுரை சொல்லிட்டு போயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு மணிமேகலைக்கு முழிப்பு வந்துடுது. அந்த தீவை சுத்தியும் பாக்குறாங்க. நிறைய பூக்களும் மரங்களுமா பாக்குறதுக்கு அந்த தீவு அவ்வளவு அழகா காட்சியளிக்குது. அப்போ மணிமேகலைக்கு முன்னாடி ஒரு புத்தரோட பாதச்சுவடு ஒண்ணு தெரியுது. மணிமேகலை அந்த பாதச்சுவடுக்கு பக்கத்துல போய் வணங்கும் போது அவங்களோட முற்பிறவிகள் அத்தனையும் ஞாபகம் வருது. அது என்னன்னா மணிமேகலை ஒரு நாட்டோட அரசி. அவங்க எடுத்த அத்தனை ஜென்மங்கள்லயும் இப்போ மணிமேகலை தேடி தேடி காதலிக்கிற உதயகுமாரன் தான் எல்லா ஜென்மங்கள்லயும் கணவனா இருந்திருக்காரு. அப்போ உதயகுமாரன் ஒரு கொடுங்கோல் ஆட்சி புரியும் ஒரு அரசனா இருந்து ஒரு புத்த மத துறவிய கொலை செஞ்சிடுவாரு. தான் கணவன் செஞ்சது தவறுன்னு உணர்ந்த அந்த அரசி ஒரு புத்த துறவி கிட்ட போய் நான் என்ன செஞ்சா இந்த பாவங்கள் நீங்கும்னு கேக்குறாங்க. அப்போ அந்த துறவி நிறைய அன்னதானங்கள் செய்யணும்னு சொல்றாரு. அப்படியே அந்த ஜென்மங்கள் முழுவதும் முடிஞ்சு போயிடுது. அதன் பயனாதான் இந்த ஜென்மத்துல மணிமேகலை துறவியா போகணும்னு நிறைய நல்ல விஷயங்கள் செய்யறதுக்காகவும் தான் படைக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. அதே மாதிரி உதயகுமாரனும் முற்பிறவி பையனா இந்த ஜென்மத்துல பிறந்து மணிமேகலைக்காக அலைந்து திரிந்து ஒரு கொடூர மரணத்தை சந்திக்க பிறந்திருக்காரு. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மணிமேகலைக்கு தன்னோட துறவியா போகணுங்கிற லட்சியத்துல இருந்த எல்லா சந்தேகமும் புரிய வருது. அதுக்கப்புறமா தான் பிறப்பின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட மணிமேகலைக்கு தீபத்திலகா தெய்வம் காட்சியளிக்குது. அந்த தெய்வம் மணிமேகலைக்கு சில வரங்களை கொடுத்து அதே சமயம் ஒரு சில அறிவுரைகளையும் சொல்லுது. அது என்ன வரம்னா மணிமேகலையால யாருடைய உருவமும் நினைத்த இடத்துல எடுக்க முடியும்.
காத்துல பறக்க முடியும், அனைவருக்கும் புரியும்படி தெளிவான விளக்கங்களை அளிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லுது. அது என்னன்னா அல்ல குறையாத அக்ஷய பாத்திரத்தை பத்தி சொல்லுது. இந்த தீவுல இருக்கிற கோமுகிங்கிற குளத்துலதான் அந்த அக்ஷய பாத்திரம் புதஞ்சிருக்கணும். வைகாசி மாதத்துல வர பௌர்ணமி நாள் அன்னைக்குதான் அந்த பாத்திரம் வெளியே வரும்னு சொல்லுது. அந்த நாள் இன்னைக்குதான். அதனால அந்த பாத்திரத்தை மணிமேகலையே எடுத்துக்க சொல்லுது. இதுக்கு முன்னாடி அந்த அக்ஷய பாத்திரம் யார்கிட்ட இருந்துச்சுன்னா வடபகுதியில இருந்த ஆபுத்திரன் கிட்டதான் இருந்துச்சு. ஆபுத்திரன் செய்யாத ஒரு தப்புக்கு பழி சுமத்தப்பட்டு யாரும் அவருக்கு உணவு கொடுக்காததால அவர் மதுரையை நோக்கி வராரு. அங்கேயும் அவருக்கு உணவு கிடைக்கல. அப்படியே நடந்து போகும்போது சிந்தாதேவி தெய்வம் அப்படிங்கிற ஒரு கோவிலுக்கு போய் தன்னோட நிலைமையை சொல்லி வருந்துறாரு. அப்ப அந்த தெய்வம் அவருக்கு காட்சி அளிக்குது. அவரு வச்சிருந்த பாத்திரத்துல கல்லு மண்ணுமா நிறைஞ்சிருக்குது. அந்த தெய்வம் ஒரு பிடி உணவை அந்த பாத்திரத்துல போட்டதும் அந்த பாத்திரத்துல உணவு நிறைஞ்சிடுது. அந்த உணவை ஆபுத்திரன் தான் மட்டும் சுயநலமா உண்ணாம வெளியில இருக்கிற உணவில்லாத மத்த மக்களுக்கும் பகிர்ந்தளிக்கிறாரு. இந்த நற்குணங்களை எல்லாம் பார்த்து மகிழ்ந்த சிந்தாதேவி தெய்வம் அந்த பாத்திரத்தை அல்ல குறையாத அக்ஷய பாத்திரமா மாத்தி கொடுக்குது. ஆபுத்திரனும் உணவுக்காக கஷ்டப்படுற எல்லாரோட பசியையும் போக்குறாரு. காலங்கள் போக போக மழை பொழிஞ்சு விவசாயம் செழிப்படைய ஆரம்பிக்குது. அதனால மக்களுக்கு அக்ஷய பாத்திரத்தோட தேவை குறைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஆபுத்திரன் எந்த இடத்துல உணவு தேவைப்படுதோன்னு தேடி போக ஆரம்பிக்கிறாரு. ஒரு தீவுல மக்கள் உணவு இல்லாம கஷ்டப்படுறதா கேள்விப்படுறாரு. அந்த தீவு இப்போ இந்தோனேஷியாவில இருக்கிற ஜாவா தீவுகள் தான் அப்போ சாவா தீவுன்னு சொல்றாங்க. அதனால ஆபுத்திரன் ஒரு கப்பல்ல ஏறி பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு பயங்கரமான புயல் உருவாகி அந்த கப்பல் கடல்ல மூழ்கிடுது. அப்போ ஆபுத்திரன் தப்பிச்சு வந்த இடம் தான் மணிப்பல்லவ தீவு. அங்க மனிதர்களே இல்லாததால வாழ்க்கையே வெறுத்து போயிடுது. ஆபுத்திரன் அங்க இருந்த கோமுகிங்கிற குளத்துல அந்த அக்ஷய பாத்திரத்தை தூக்கி எறிஞ்சிடுறாரு. உணவு உண்ணாம உண்ணா நோன்பு இருந்து இறந்தும் போயிடுறாரு. இப்படிதான் இந்த அக்ஷய பாத்திரம் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சு. அதுக்கப்புறமா மணிமேகலை அங்க இருக்கிற தெய்வங்களை வணங்கிட்டு இருக்கும் போதே அந்த பாத்திரம் வெளியே வர ஆரம்பிக்குது. மணிமேகலையும் அந்த பாத்திரத்தை கையில வாங்கிக்கிறாங்க. அதனால மணிமேகலா தெய்வம் மணிமேகலைய புகார் நகரத்திலேயே கொண்டு போய் விட்டுடுது. அங்க பாத்திரத்தோட நிற்கிற மணிமேகலைய பார்த்த காய்ச்சண்டிகை ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா அந்த பாத்திரத்துல முதல்ல ஒரு பத்தினி பெண் உணவிட்டா மட்டும்தான் அந்த பாத்திரம் அல்ல குறையாத அக்ஷய பாத்திரமா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் அந்த ஊர்ல இருக்கிற ஆதிரை உணவிட்டாதான் அந்த பாத்திரம் அமுது சுரபியா மாறும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அதனால மணிமேகலை ஆதிரையோட வீட்டுக்கு போய் உணவை யாசகமா கேக்குறாங்க. அப்போ ஆதிரை உணவிட்ட உடனே அந்த பாத்திரம் அல்ல குறையாத அக்ஷய பாத்திரமா மாறிடுது. அதுக்கப்புறமா துறவியா இருக்கிற மணிமேகலை நிறைய பேருக்கு உணவளிக்கிறாங்க. அங்கேயும் உதயகுமாரன் தொடர்ந்து மணிமேகலை போற இடத்துக்கெல்லாம் வந்துட்டே இருக்காரு. அதனால தொந்தரவு தாங்க முடியாம மணிமேகலை தன்னோட சக்தியை பயன்படுத்தி காய்ச்சண்டிகை உருவத்துக்கு மாறிடுறாங்க. ஒரு துறவர பள்ளி நடத்தி எத்தனையோ பேருக்கு உணவளிச்சுட்டு வராங்க. மணிமேகலை என்னதான் உருவம் மாறினாலும் உதயகுமாரன் விடுற மாதிரி தெரியல. மணிமேகலைக்கு பின்தொடர்ந்துட்டே இருக்காரு. அந்த சமயம் பார்த்து காயச்சண்டிகையோட கணவருக்கு காயச்சண்டிகை இந்த ஊர்ல இருக்கிறது தெரிய வருது. அதனால காயச்சண்டிகை உருவத்துல இருக்கிறது மணிமேகலை அப்படின்னு தெரியாம தன்னோடு வருமாறு வற்புறுத்துறாரு. அப்போ உதயகுமாரன் தன் மனைவியை தொடர்ந்து தொல்லை செய்வதை பார்த்ததும் கோவத்துல உதயகுமாரனை வெட்டி கொண்டுடுறாரு. கடைசியா மணிமேகலை புகார் நகரத்திலே தங்கி அங்க இருக்கிற மக்களோட பசிப்பினி எல்லாம் தீர்த்திருக்காங்க. அதுக்கப்புறமா பல வருடங்கள் கழிச்சு புகார் நகரம் ஒரு கடற்கோள்ல மூழ்கினதாகவும் அதே சமயம் அந்த அக்ஷய பாத்திரமும் சேர்ந்து மூழ்கிடுச்சுன்னு சொல்லப்படுது. இதோட இந்த மணிமேகலை கதை முடிவடையுது.